சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் இன்றைக்கு ஒரு அப்சர்வேஷன் போட்டவுடன் RS பாரதி கொண்டாடுகிறார். இடிக்கு கிடைத்த சம்மட்டி அடின்னு கொண்டாடுறாரு சார். சம்மட்டி அடி என்கிறார். சம்மட்டி அடி விரைவில் வரப்போகிறது. சுப்ரீம் கோர்ட் மூலம் திமுகவுக்கு வரப்போகிறது. சுப்ரீம் கோர்ட் மூலம் சம்மட்டி அடி வரப்போகிறது. ஆகவே திமுகவை உலுக்குகிற வழக்கு இந்த வழக்கு. ஓகே. திமுக இடி மூலம் அபாயத்தை, அதாவது இடி நெருக்குதலை தாங்க முடியாமல் கதறுகிறது என்கிறேன் நான். இடியை பார்த்து திமுக கதறுவது ஏன்? சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாங்களே சார். ஆர்டர் வாங்கினாங்க. இந்த ஆர்டர்லாம் நிலைக்காது. இது எப்படி நிலைக்கும்? சம்மர் வெக்கேஷன்ல கேட்கிறேன்றாங்க. அமலாக்கத்துறை கையில இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கும் இல்லையா? அமலாக்கத்துறையிடம் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததற்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். டாஸ்மாக்ல மிகப்பெரிய மோசடி, ஊழல், அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் வேறு எங்கோ போயிருப்பதற்கான ஆதாரம் இடி வசம் இருக்கிறது. இடி வசம் இருக்கிற ஆதாரம் அசைக்க முடியாத ஆதாரங்கள் என்று ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இடி விசாரணை வளையம் யாரையோ நெருங்குகிறது. அந்த நெருங்குதலை கண்டு திமுக பயப்படுகிறது.